ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காரைக்குடியில் இருக்க பேலஸ் தாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம கானாடு காத்தான் பேலஸ் தென் ஏஆர் பேலஸ்லாம் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்கே பேலஸ். இந்த வீடுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான வீடு தாங்க. ஸோ இந்த வீட்டில் கொஞ்சம் ரூம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு பூஜை ரூம் மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய சாமி படம்லாம் வச்சுருந்தாங்கங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். மோரோவர் பார்த்திங்கன்னா செட்டிநாட்டில் எல்லா வீடுகளும் ஒரே அமைப்பாக தாங்க இருக்குது. ஸோ அங்கே யூஸ் பண்ண அந்த கதவு, அந்த உட்டன் திங்ஸ் எல்லாமே பர்மாலேருந்து கொண்டு வந்த தேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடை விடவே இந்த வீடு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இப்போ தான் வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கிறாங்க போல். ஸோ இந்த வேலைப்பாடு, இந்த கலைநயம் இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. அந்த தூண்லாம் பாருங்களேன் எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு கிச்சன் மாதிரி இருக்குங்க. கிச்சனாக நம்ம இப்போ இருக்க மாதிரி ஒரு ரூமில் இருக்கிறது இல்லைங்க. கிச்சனே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ஸோ கிச்சன் நடுவுலேயே பார்த்திங்கன்னா முற்றம் மாதிரி இருக்குதுங்க. ஸோ இங்கேயும் வந்து மாடர்ன் கிச்சன் மாதிரி ஒரு இடம் இருந்தது. தென் விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே நிலத்துலேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. அது அம்மிக்கல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ 2 விதமாகவும் சமைச்சிருப்பாங்க போல். ஆனால் பெரிய கிச்சன் எத்தனை பேர் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி ஒரு இடம் தான். நான் சொன்ன மாதிரி இதுதாங்க விறகடுப்பு. ஸோ விறகடுப்பு செய்கிறதுக்குனே தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. இதை தாண்டி போனால் கொல்லைப்புறங்க. ஸோ ரொம்ப பெரிய வீடு தாங்க இது. நம்ம வாசல் டோர் ஓப்பன் பண்ணால் பின்னாடி கொல்லைப்புற டோர் வரையுமே ஒவ்வொரு இதுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக இருந்துக்குங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளோ பெரிய வீட்டை பார்க்குறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் வாழ்ந்தவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா இன்னுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லைங்க. நான் வரேன். அதே தான், அந்த வீடு மாதிரியே தான் செட்டப். இல்லைங்க, அமைப்பு சொல்லுங்க. நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் மாடியிலேருந்து அந்த வியூ பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. 4 புறம்ல இருந்தும் அந்த ஓடு அதெல்லாமே சந்திக்கிற அந்த முற்றவங்க. ஸோ அதெல்லாம் நின்று நாங்கள் அப்படியே பார்த்துட்ருந்தோம். அப்படியே வந்து கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஈஸி சேர் இருந்ததுங்க. அதுவுமே மரத்தால் செஞ்சது. ஆக்சுவலி இந்த சேரில் உட்காந்து முதுகு வலியே வராதுங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா திண்ணையில் ஒரு பெரிய ஊஞ்சல் கட்டியிருந்தாங்கங்க. ஸோ அதில் ஏறிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விளையாடிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அவங்க பெரியவங்கெல்லாம் இங்கே தான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.